Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 5 ஹை பேயிங் ஸ்கில்ஸை பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போதான் நான் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ண போறேன். லைக் 12th முடிச்சிருக்கேன். அடுத்து நான் என்ன பண்ணணும்னு தெரியல. இல்லை காலேஜ் முடிச்சிட்டேன், நான் என்ன பண்ணணும்னு தெரியல. இல்லாட்டி நீங்க ஆல்ரெடி ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸோ நான் வேற ஒரு கெரியரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் அப் வி ஹாவ் காப்பி ரைட்டிங். ஸோ காப்பி ரைட்டிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு சேல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு கண்டென்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கேட்சியாக உங்கள் பிஸ்னஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த கண்டென்ட் எல்லாம் எழுதுறது தான் காப்பி ரைட்டிங். இதோட பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிறது மினிமம் 6 monthஸாக தான் வரும். இது மாஸ்டர் பண்ணுறதுக்கு நிறைய வருஷம் ஆகும். லைக் நீங்கள் எழுத 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 ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் இதுக்கு பேசிக் இங்கிலீஷ் தான். இங்கிலீஷோட கிராமர்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நீங்க எழுத எழுத உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். லைக் எமோஷனலா எப்படி எழுதுறது, ப்ளஸ் எப்படி ஒரு சேல்ஸை க்ளோஸ் பண்ற மாதிரி எழுதுறது, இல்லை அட்டென்ஷன் எப்படி பீப்புளோட அட்டென்ஷன் எப்படி கிராப் பண்ற மாதிரி எழுதுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்களே எழுத எழுத உங்களுக்கே பழகிடும். காப்பி ரைட்டிங் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆவரேஜா 6 to 8 lakhs வரைக்கும் per annum salary ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு எழுத பிடிக்கும் அப்படின்னா நீங்க காப்பி ரைட்டிங் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம லிஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா வெப் டிசைனிங். ஸோ வெப் டிசைனிங்ன்றது ஒன்றும் இல்லை, யூஐ யூஎக்ஸ் தான். ஸோ இதையும் செகண்டா போட்டிருக்கேன் அப்படின்னா இதை சீக்கிரமா நீங்க ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் பீரியட் வித்தின் 6 months நீங்க கத்துக்கலாம். பிளஸ் இது நீங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். யூஐ யூஎக்ஸ் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற வெப்சைட்டு, மொபைல் அப்ளிகேஷன், ஸோ இதெல்லாம் யூசர் ஃப்ரெண்ட்லியா கிரியேட் பண்றது, விஷுவலி அப்பீலிங்கா இருக்கிற மாதிரி கிரியேட் பண்றது. நீங்க வெறும் பேசிக்ஸ் எல்லாமே ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் 6 monthsலயே கத்துக்கலாம் ஈஸியா. அதுக்கப்புறம் நீங்க டக்குன்னு ஒரு இன்டர்ன்ஷிப்போ இல்லை ஃப்ரீலான்ஸோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி உங்களை ஃப்ரீலான்சிங்கோ இல்லை ஒரு இன்டர்ன்ஷிப்போ உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஆவரேஜா இந்த யூஐ யூஎக்ஸ் பீப்புள் எவ்வளவு ஏர்ன் பண்ணுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா அரௌண்ட் 6 lakhs to 10 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணுவாங்க. இந்த ஒர்க்குமே நம்ம ஃப்ரீலான்சிங்காவும் பண்ணலாம். ஃப்ரீலான்சிங்கா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். தேர்ட் ஆன் அவர் லிஸ்ட் இஸ் வெப் டெவலப்மெண்ட். வெப் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஸ்டாட்டிக் வெப் டெவலப்மெண்ட் இருக்கு, டைனமிக் வெப் டெவலப்மெண்ட் இருக்கு. நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க ஸ்கிராச்ல ஸ்டாட்டிக் வெப் டெவலப்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸ்டாட்டிக் வெப் டெவலப்மெண்ட் வெறும்னே எந்த டைனமிக் ஃபங்க்ஷனும் இல்லாம எதுவும் ஸ்டோர் பண்ணாம, டேட்டா ஸ்டோர் பண்ணாம ஒரு ஸ்டாட்டிக்கான வெப்சைட்டை கிரியேட் பண்ண நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கலாம். ஸோ இதை கத்துக்கிறதுக்கு நீங்க மெயினா HTML CSS JavaScript படிக்கிற மாதிரி இருக்கும். இதை ஜஸ்ட் ஒரு 6 monthலயே நீங்க ஈஸியா படிச்சிடலாம். பேசிக்ஸ் எல்லாமே நீங்க வெப்சைட்டையும் ஸ்டார்ட் பண்ண ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வித்தின் 3 monthsலயே நீங்க வெப்சைட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டாட்டிக் வெப்சைட்டை படிக்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களால இன்னும் பண்ண முடியும், எனக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க யூ கேன் கோ ஃபார் டைனமிக் வெப்சைட். டைனமிக் வெப்சைட்ல இந்த டேட்டா ஸ்டோர் பண்றது, அப்புறம் ரிரைவ் பண்றது, டெலீட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேல இருக்க டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஃபுல் ஸ்டாக்ன்ற மாதிரி நீங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சு இன்டெப்தா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு லாங் டேர்ம்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப்பா அமையும். வெப் டெவலப்மெண்ட் ஸ்கில் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்க ஆவரேஜா 3 to 8 lakh வரைக்கும் earn பண்ண முடியும் per year. ஸோ ஃபோர்த்லி நான் என்ன ஸ்கில் சொல்லுவேன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆமா, இது உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா தெரிஞ்சிருக்கும். விச் இஸ் லைக் இது முன்னாடிலேருந்து இருக்கு, ஆனால் இப்போ ரொம்ப பூம்டப்பா இருக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு. ஃபியூச்சர்லயும் இதுக்கு ரொம்ப நிறைய ஸ்கோப் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும், இது என்னது அப்படின்னா நீங்க சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எல்லாமே இதுல தான் அடங்கும். பிளஸ் SEO ஆப்டிமைசேஷனா இருக்கலாம், இமெயில் மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், எல்லாமே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள தான் வரும். இதை நீங்க பேசிக்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 6 months ஆகும். இதுல நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்குமே ஒரு லேர்னிங்கா தான் இருக்கும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் மினிமம் 4 lakhs to மேக்ஸிமம் 7 lakhs வரைக்கும் ஆவரேஜா ஏர்ன் பண்ண முடியும். தனித்தனியா நீங்க எக்ஸ்பர்ட்டா கூட ஆகலாம் இந்த ஃபீல்டுல. லைக் வெறும் SEO ஆப்டிமைசேஷன் மட்டும் பண்ணுவேன், இல்லை நான் இமெயில் மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு செக்டார் எடுத்து அதுல கூட நீங்க மாஸ்டர் பண்ணலாம். பிகாஸ் நீங்க அதை பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் போனாலும் சரி, இல்லை நீங்க ஃப்ரீலான்ஸ் பண்ணாலும் சரி, நீங்க தனியா இதை மட்டும் பண்ணுவேன் அப்படின்னு கூட நீங்க போட்டு நீங்க அதை செல் பண்ணலாம். உங்க சர்வீஸ் நீங்க செல் பண்ணலாம்.
ரீசெண்ட் டைம்ஸ்க்கு இதுக்கு மார்க்கெட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஃபிஃப்த்தாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அந்த கோர்ஸ் கிரியேஷன். எஸ், கோர்ஸ் கிரியேஷன் அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்ன கோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன், எதானா ஒரு கோர்ஸா மாற்றலாம். சின்ன விஷயத்துல சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க. லைக் வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸ்ல இல்லை வந்து சயின்ஸ்ல வந்து ஒரு சின்ன சாப்டருக்கு, ஆனால் அந்த சாப்டருக்குள்ள அது ஃபுல்லா படிச்சுட்டு அது என்ன சொன்னாலும் வந்து உங்களுக்கு அது ஃபுல்லாமே லூக் அண்ட் கார்னர் எல்லாமே தெரியற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க அதை கூட ஒரு கோர்ஸா மாற்றலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை ஒரு கோர்ஸா ஸ்ட்ரக்சர் பண்ணி அது வந்து ரெக்கார்ட் பண்ணி நீங்க வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் யூடெமி அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க வந்து செல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அதை வச்சு நிறைய பசங்க ப்ராஃபிட்டபிளா ஆகுறாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் இதனால. ஸோ நீங்க ஒரு கோர்ஸை கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா இதை வந்து லைக் வந்து எடுத்தோடனே அப்படியே பண்ணிட முடியாது. ஸோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல நல்லா வந்து டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கிரியேட் பண்றதுக்கு மினிமம் வந்து 3 to மேக்ஸிமம் 6 months வரைக்கும் ஆகும். மேபி ஒரு இயர் கூட ஆகலாம். ஸோ வந்து நீங்க அதை பொறுமையா பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா உங்களுக்கு இருக்கும். ஒன் டைம் தான் நீங்க கோர்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் கூட நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும்னா கூட அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆனா மொத்தமா மாற்ற போறது இல்லை எப்படியும். ஸோ வந்து உங்களுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இது. நீங்க ஒரு 6 மாசம் உட்காந்து உழைச்சி ஒரு கோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ஒரு கரிக்குலம் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து மணி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். லைக் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ண உங்களுக்கு மணி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். நிறைய கோர்ஸ் கிரியேட்டர்ஸ் வந்து இதுல வந்து பல லேக்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மந்த்தே. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அடுத்த 10-20 இயர்ஸ்ல வந்து கோர்ஸ் கிரியேஷன்ன்றது வந்து ஏன்னா எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூபா இருக்கலாம், இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு மீடியமா இருக்கலாம், எல்லாருமே வந்து ஆன்லைன்ல தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க கோர்ஸ் கிரியேட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். லைக் வந்து பாசிவ் இன்கம் மாதிரி. தட்ஸ் இட் கைஸ். இந்த 5 ஹை பேயிங் ஸ்கில்ஸ் இன் 2024 ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படின்ட்டு பாருங்க. அவ்வளவுதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் வீடியோ லைக் பண்ணுங்க. அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வேற யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. See you in the next video. Bye.